நேரடி அந்நிய முதலீட்டு விதிகளை மீறியதாக இந்தியாவின் ஃபேஷன் காமர்ஸ் நிறுவனமான மிந்த்ரா மற்றும் அது தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கைகள், மிந்த்ரா மற்றும் அது தொடர்புடைய நிறுவனங்கள் பொருட்களை மொத்தமாக வாங்கி உடனடியாக பணத்தை செலுத்தும் முறையில் வணிகம் செய்வதாக கூறிவிட்டு பல நிறுவனங்களின் பொருட்களை ஒரு நிறுவனத்தின் பெயரில் வணிகத்தில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகள் மொத்தமாக வணிகம் பெயரில் மிந்த்ரா நிறுவனத்திற்கு 16,545 கோடி கிடைத்துள்ளது. ஆனால் அதில் குறிப்பிட்ட அளவு பொருட்கள் மற்றொரு நிறுவனத்திற்கு விற்றது தெரியவந்தது. இந்த நிறுவனம் மிந்த்ரா நிறுவனத்துடன் தொடர்பு இருப்பதும் நுகர்வோருக்கு பொருட்களை விற்பனை செய்ததும் தெரியவந்துள்ளதாகவும், இதன் மூலம் நேரடி அந்நிய முதலீட்டு விதிகளை மிந்த்ரா நிறுவனம் மீறியதால் அந்நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.